பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் கண்கள் திறக்க முடியாத காரணங்கள். கண்கள் திறந்தால்தான் கர்த்தரை அறிய முடியும், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிய முடியும், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அறிய முடியும். கண் திறக்கப்படாதவனால எதையும் அறிய முடியாது. எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுதுதான் தங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை அறிந்து கொள்ள முடிந்தது. அதை நம்ம பார்த்தோம். இன்றிலிருந்து கண் திறக்க முடியாத காரணங்கள் என்ன என்ன என்பதை வரிசையாக ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, கண்கள் திறக்க முடியாத காரணங்கள் என்ன என்கிறதுல முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் 7 சபைகளை பற்றி பேசுவார். அதில் ஒரு சபை லவோதிக்கேயா என்கிற ஊருடைய சபை. அந்த சபையினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அந்த சபையினுடைய நிலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், அதாவது வெளிப்படுத்தல் 3:17, வெளிப்படுத்தல் 3:17, அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அபலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு. என்ன அடையணும்? நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் மிக அழகாக அந்த திருச்சபைக்கு சொல்லுகிறார். அந்த திருச்சபையினுடைய நிலை என்ன? குருடனாயிருந்தாலும் நான் குருடன் இல்லை, கண்கள் திறந்திருக்குன்னு சொல்லி அது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது குருடனாய் இருக்கிறது, அது கண் திறக்கப்படலை. அது எப்படிதான் இருக்கு? அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. எப்படி? அதாவது நிர்வாணிமாய், நீ குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த திருச்சபை எப்படி இருக்கான்? குருடனும் நிர்வாணியமாய் இருக்கு, ஆனால் அது அதுக்கு தெரியல. இயேசு சொன்னார் அல்லவா, நீங்கள் கண்கள் இருந்தும் குருடராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் நிறைய திருச்சபைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். அப்போ என்ன நடக்குது இங்க? அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ பார்வை அடையணும் அப்படின்னா, உன் கண் திறக்கப்படணும் அப்படின்னா நீ கண்ணுக்கு களிக்கம் போடு அப்படிங்கிறது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். உன் கண்களில் நோய் இருக்கு. ஏன்னா களிக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? கண்களில் வர்ற நோய்க்கு போடுற ஒரு விதமான மருந்துக்கு பேரு தான் களிக்கம். சரியா? அந்த குதிரைக்கு கடிவாளம் போடுறது அது வேற. ஆனால் களிக்கம் என்று சொல்வது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான, அதுவும் குறிப்பா கண் நோய்க்கு போடுற மருந்து என்று சொல்லி இங்கு குறிப்புகள் இருக்கு. நீங்க ஒருவேளை நெட்ல போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா களிக்கம் என்றால் என்ன, அது வேதாகம களஞ்சியத்திலையும் அப்படிதான் இருக்கு. அது ஒரு வகையான மருந்து என்றுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம ஊர்ல சில மருந்துகள் உண்டு, அதே போல இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற சில மருந்துகள் உண்டு. திராட்சை ரசம் கூட மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது அத்திப்பழ அடைய கொண்டு போட்டிருக்காங்க. அதே போல கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என்னுடைய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாலும் போட்டிருக்கு. அங்குள்ள மருந்து வகைகள் வேற, நம்ம ஊர்ல இருக்கிற மருந்து வகைகள் வேற. சரியா? இப்போ கண்ணுல நோய் இருந்ததுனால அவர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு களிக்கம் போடு. அப்போ கண்ணுக்கு களிக்கம் போட்டா உன் கண்ணு திறந்துடும். அப்போ கண்ணு ஏன் திறக்க முடியலன்னா உனக்கு நோய். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மெட்ராஸை வந்தவங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை கண்வழின்னு ஒரு நோய் உண்டு தெரியுமா? கண்வழி ஒரு குறிப்பிட்ட சீசன்ல அது வரும். அந்த வியாதி உள்ளவங்க, அந்த கண்வழி வந்துருந்துச்சுன்னா அவங்க ராத்திரி படுத்து காலையில் அவங்களால கண்ணை திறக்க முடியாது. அவங்களால கண்ணை என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. கண்ணு முழுசும் அப்படியே வந்து அடைச்சி வீங்கி
அந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த இதாக மாறிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் கையை அப்படியே மெதுவாக அப்படியே சுடுதண்ணி வச்சு அப்படியே கழுவி 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 எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணை திறக்க முடியும். அப்போ கண்ணை ஏன் திறக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, கண் நோய். இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நோய் கொண்டு கிடக்கிறார்கள். நோய் கொண்டதுனால தான் கண்ணை என்ன செய்ய முடியலன்னா திறக்க முடியல. கண் திறக்க முடியாததுக்கு என்ன காரணம்? ஐயா, நோய் கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனோ நிர்பாக்கியம் உள்ளவனுமா இருக்கிறதையும், நீ குருடனா இருக்கிறதையும் நீ அறியாமல் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ற. ஆனா நீ குருடன், நீ கண்ணு இருந்தும் குருடன். உன் கண்ணு திறக்கப்படணும் அப்படின்னா நீ கழிக்க வாங்கி போடு, ஏன்னா உனக்கு கண் நோய் இருக்கு அப்படிங்கிறாரு. இன்றைக்கு நோய் கொண்டவர்கள் கிறிஸ்தவத்தில் பெருகி விட்டார்கள். என்னங்க நோய்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, ஏசியா 1 போட்டிருக்கு, அது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நோய்ங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோய் கொண்டு கிடக்கு. அந்த கண் நோயினால சில பேருக்கு கண்ணுல நோய், அந்த நோயினால தான் கண்ணை என்ன செய்ய முடியலன்னா திறக்க முடியல. நான் படிக்கிறேன் பாருங்க, ஏசியா 1:6 போட்டிருக்கு, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓமானமாகத்தான் கர்த்தர் சொல்றாரு, எப்ப இவன் நோய் கொண்டு கிடக்கான் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க நோய் கொண்டு கிடந்தீங்கன்னா, அதுலயும் குறிப்பா கண் நோய் இருந்துச்சுன்னா கண்களை திறக்க முடியாது. கண்கள் திறக்கப்பட்டால் தான் கர்த்தரை காண முடியும், வேதத்தின் மகத்துவங்களை அறிய முடியும், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அறிய முடியும், நம்மை சுற்றி இருக்கிற தெய்வீக பாதுகாப்பை அறிய முடியும். ஆனா இன்றைக்கு கண்களில் நோய் கொண்டவர்கள் பெருகிவிட்டார்கள். கண்களில் நோய் கொண்டவர்கள் பெருகிட்டதுனால அதான் தன்னிலை தெரியல. நான் எந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேங்கிறதே தெரியாம நோய் கொண்டு போய் போனதுனால கர்த்தர் சொல்றாரு, உன் கண்கள்ல கழிக்கம் போடு, உன் கண்கள் திறக்கப்படும்படி, நீ பார்வை அடையும்படி கண்களுக்கு கழிக்கம் போடுன்னு உனக்கு ஆலோசனை சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, நீங்க தீமோத்தேயுல படிச்சீங்கன்னா பவுல் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாரு. 1 தீமோத்தேயு 6:3 போட்டிருக்கு, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். யாரா இருக்கிறான்? நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. இப்படிப்பட்டவனை விட்டு விலகுன்னு, அவன்கிட்ட நோய் இருக்கும். அந்த நோய் இருந்து அவன் யாரா இருப்பான்? அவன் பொறாமை உள்ளவனா இருப்பான், சண்டை உள்ளவனா இருப்பான், தூஷிக்கிறவனா இருப்பான், அதே போல கெட்ட சிந்தை உள்ளவனா இருப்பான், சத்தியம் இருக்காது, தெய்வ பக்தியை ஆதாய தொழில் நினைப்பான். நிறைய போட்டிருக்குங்க. நோய் கொண்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. கண் நோய் இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணுக்கு நீ கழிக்கம் வாங்கி போடு, மருந்து வாங்கி போடு, அப்பதான் நீ பார்வை அடைவாங்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு மாறுபாடான உபதேசங்களை பற்றி கொள்கிறவர்கள் நோய் கொண்டவர்கள், மாறுபாடான உபதேசங்களுக்கு தன்னை விற்று போட்டவர்கள், சத்தியத்தை விட்டு விலகி, அதான் சொல்றாங்க ஹைபர் கிரேஸ், எல்லாமே கிருபன் சொல்லிட்டு போற ஆட்கள் இருக்கு, எல்லாமே கிருபன் இருக்கு, இன்னும் வேற மாதிரிலாம் பண்ற ஆட்கள் இருக்கு. என்னத்தை சொல்ல கஷ்டமா இருக்கு. சபையில சினிமா பாடல் பாடுறவங்களும் ஆடுறவங்களும் குதிக்கிறவங்களும் தேவ நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நடக்கிறவங்களும் இவங்க எல்லாம் நோய் கொண்டவர்கள். இவர்களுடைய கண்கள் எப்படி ஆயிற்று? நோய் கொண்டு கிடக்க. ஏசாயாவில் சொன்னார்ல, அந்த புண்ணு அப்படின்னு நொதிக்குதான், அப்படியே பச்சை புண்ணும்பாங்க. அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையில கண் நோய் இருக்கு. அவங்களால தேவனை அறியவும் முடியாது, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கவும் முடியாது, ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளையும் பார்க்க முடியாது, தெய்வீக பாதுகாப்பையும் பார்க்க முடியாது. அவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்கள். அவங்க கண் ஏன் திறக்க முடியலன்னா, அந்த கண்கள் நோய் கொண்ட கண்கள். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நோய் கொண்ட வாழ்க்கை. மாறுபாடான உபதேசத்தில் வாழ்கிறவன், சத்தியத்தை விட்டு விலகி போனவன், அவனுடைய ஜீவியமே நல்லா இருக்காது. பைபிள் சொல்லுது, அவன் நோய் கொண்டவன். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போக வேண்டாம். போனோம் அப்படின்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படாத கண்களா இருக்கும். யாருடைய கண்களை திறக்க முடியாதுன்னா, இப்படி நோய் கொண்டவன் கண்களை திறக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணில் பார்வை அடைகிறதுக்கு நீ கழிக்கம் வாங்கி போடு அப்படிங்கிறாரு. நாளைக்கு
இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.